அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 வரிகளுடைய ஒரு சிறிய கலிமாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தலையெடுத்தே மாறிடும் என்று சொல்லலாம். விதியில் இல்லாத நீங்கள் கேட்டால் கூட அல்லாஹ் வந்து அதை கொடுப்பான். அல்லாஹுக்கு பிடித்த ஒரு பாதி கலிமாவும் இருக்கும், ஒரு பாதி சூறால வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். நம்பிக்கையோட இந்த கலிமாவை ஓதி நம்ம துவா செய்வோம். அல்லாஹ் கண்டிப்பாக இந்த நல்ல நாளில் நம்ம துவாவெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்குவான் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். நம்ம முதல்ல பார்க்க போகிறது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இது பொருள் என்னன்னா, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு இல்லை, அல்லாஹ் மிகப்பெரியவன். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய கலிமாக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா, 7 வானங்களையும் பூமிகளையும் ஒரு திராசில் வச்சா கூட இந்த கலிமா தான் நன்மையில் வந்து அதிகமாக இருக்குமா. அவ்வளோ சிறப்புமிக்க கலிமா தான் இந்த கலிமா. இப்போ அடுத்தது பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு, வணக்கத்திற்குரிய அவனை தவிர வேறு இல்லை, அவன் ஒருவன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹு லா ஷரீக லஹு. இது வந்து பொருள் வந்து வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு இல்லை, அவனுக்கு இணையும் இல்லை. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து. பொருள் வந்து வணக்கத்திற்குரியவன் அவனின்றி வேறு இல்லை, ஆட்சியும் அதிகாரமும் அவனுடையது. இப்போ அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதோடைய பொருள் பார்க்கலாம். வணக்கத்திற்குரியவன் அவனின்றி வேறில்லை, தீமையை விட்டு விலகவும் நன்மை செய்யவும் அவனே காரணம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஓதி பலனடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.